இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுரைக்காய் கூட்டு. இது ரொம்ப ஹெல்த்தி, அதோட பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். சுரைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது, ரொம்பவே நல்லது. அதோட இது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரைக்காய் நான் தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். செகண்ட் கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போதும். அதோட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு, பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2 மிளகா எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் அவிச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இதை நான் தண்ணியை விட்டு இருத்தி எடுத்துட்டேன். இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருந்தேன். இதே மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நான் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், அதாவது இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். தண்ணி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை விசில் போட்டுடலாம். இப்போது இதை 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா சுரைக்காய் வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுரைக்காயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் பூ, நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் லாஸ்ட்டாக ஃபைனலாக இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.